ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருஷம் எப்படி இருந்தது? எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு கடந்த செப்டம்பர்லேருந்து அவங்க செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் பையிங் மோடு பக்கம் திரும்பவே இல்லை. எஃப்ஐஎஸ் இந்த அளவு செல் பண்ணதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இறங்கியிருக்கணும். ஆனால் அதே அளவுக்கு சப்போர்ட்டிங்க நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைலர்ஸான பப்ளிக்கும் கொடுத்த காரணத்தினால்தான் மார்க்கெட் தாக்குப்பிடிச்சு நின்றுட்டு இருக்குது. 2024 டாப் செக்டார்ஸ் அப்படின்னா பெர்ஃபார்மிங் செக்டார்ஸ்னு எது? ஹெல்த் கேர் அப்படிங்கிறது முக்கியமான செக்டராக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் நம்ம இங்கே தான் அதிகமான அளவுக்கு தயாரிக்கிற காரணத்தினால ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஷார்ட் டேர்மில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக்டோரல் வைஸ் போங்க. அதுலேயும் கூட நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய செக்டர்ஸாக பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, ஸ்மால் கேப் காம்பினேஷன் இருக்குது. அதுவும் முடியாதவங்க ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் இந்த மாதிரி ஃபண்ட்லாம் இருக்குது. ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் பற்றி பார்க்க போகிறது எப்போதும் ஒவ்வொரு ஸ்டாக்ஸை ஒவ்வொரு செக்டர் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு வந்துட்டுருப்போம். இந்த வருஷம் இயர் எண்ட் வர்றதுனால ஷேர் மார்க்கெட் இந்த வருஷம் எப்படி இருந்திருக்கு, டாப் செக்டார்ஸ் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, எந்தெந்த செக்டார்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 2025 என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்லங்கிறத பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் சாய் ஷேர்னுடைய நிறுவனர் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் நினைச்சிருக்காங்க. பேசலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இயரோட 24 எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ எல்லா துறையிலையுமே நம்ம பார்ப்போம் இயர் எண்ட், அந்த இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இந்த வருஷம் எப்படி இருந்தது? ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் இந்த வருஷம் தொடக்கம் ஆரம்பமாகவே நல்ல ஆரம்பத்தில் தான் தொடங்கினாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும், பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற வரைக்குமே நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஒரு எவர் டைம் ஹை 26,500 தாண்டி முடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த ரேலி அங்கேயே நிற்கலை. அடுத்ததாக 27,000 அப்படிலாம் போகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்தில் மார்க்கெட் ஓவர் வேல்யூடு அப்படின்னு எல்லோரும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்திங்கன்னா அடுத்ததாக ஜனாதிபதி தேர்தல் எலெக்ஷன், குளோபல் டென்ஷன்ஸு, அந்த மாதிரி வார் அனௌன்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் வந்த காரணத்தினால கொஞ்சம் அடுத்ததாக கரெக்ஷன் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 15% கிட்ட கரெக்ஷன் ஆகி 23,600 3,000 பாயிண்ட்டு கீழே டவுன் ட்ரெண்டில் முடிச்சிருக்கிறாங்க இந்த வருஷம். ஸோ போன 2024 பொறுத்த மட்டும் நிறைய கம்பெனிகள் நல்ல ரிட்டர்ன்ஸை ஆரம்ப காலகட்டத்தில் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஆனால் 2023 பார்த்திங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருந்தாங்க. 24 பொறுத்த மட்டும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10% தான் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்ததாக தகவல். இந்த கரெக்ஷன் வந்ததுனால ஒருவேளை கரெக்ஷன் வரல அப்படின்னா நல்ல லாபத்தை வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் கரெக்ஷன் வந்தது அப்படிங்கிறது ஜென்ரலாக இதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தது எஃப்ஐஎஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு கடந்த செப்டம்பர்லேருந்து அவங்க செல்லிங் மோடில் தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் பையிங் மோடு பக்கம் திரும்பவே இல்லை. ஸோ அதுதான் ஒரு மேஜர் பயங்கரமான அளவுக்கு செல் ஆஃப், குளோபல் செல் ஆஃப்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, பேங்க் ஆஃப் ஜப்பான் நடுவில் திடீர்னு ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரேட்டை ஹைக் பண்ணது. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், மிடில் ஈஸ்டில் நடந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், யூஎஸ்ஏ மார்க்கெட்டில் ரெசெஷன் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ட்ரம்ப்போட ரிட்டர்ன் அண்ட் ரூபாயோட மதிப்போடைய வீழ்ச்சி, எவர் டைம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 85.45 போயிட்டுருக்கு. ஸோ இந்த டாலர் இண்டெக்ஸுடைய உயர்வு இது எல்லாமே தான் பார்த்திங்கன்னா அடுத்த செப்டம்பர்லேருந்து மார்க்கெட்டை இறக்கி கொண்டு போவதற்கான ஒரு காரணமாக அமைந்தது. ஸோ இருந்த போதிலும் கூட நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் அந்த கம்பெனிஸ் எல்லாருமே, அது மட்டும் கிடையாது பப்ளிக், நாம தான் ரீட்டெய்லர், நம்ம எல்லாருமே இந்த அளவு ஷேர்ஸு எஃப்ஐஎஸ் இறங்கின போதும் நாம் அதே அளவுக்கு அவங்க கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே ஷேர்ஸ் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாகத்தான் மார்க்கெட் ஒரு 3,000 பாயிண்ட் தான் கரெக்ஷன் ஆகிருக்கு. இல்லாட்டினா மார்க்கெட் டீப்பாக இறங்கியிருக்கும். ஏன்னா எஃப்ஐஎஸ் இந்த அளவு செல் பண்ணதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தான் இறங்கியிருக்கணும். ஆனால் அதே அளவுக்கு சப்போர்ட்டிங்க நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் ரீட்டைலர்ஸான பப்ளிக்கும் கொடுத்த காரணத்தினால்தான் மார்க்கெட் தாக்குப்பிடிச்சு நின்றுட்டு இருக்குது. ஸோ 23,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல். அதை உடைத்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் இறங்கும். அதை உடைக்காத வரைக்கும் நம்ம பெரும்பாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் ரேலி இந்த டிசம்பரோட முடிஞ்சிடும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே மார்க்கெட் வந்து டிசம்பர் மாதங்களில் டவுன் ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸுடைய பெரும்பாலான எக்ஸ்சேஞ்ச் வந்து விடுமுறை அறிவிச்சிருவாங்க. ஸோ அதன் காரணமாக இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ஷேர்ஸ்லாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நேச்சுரலாக எப்போதுமே நடக்கிறது தான். இந்த முறை கொஞ்சம் 2 மாதம் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதன் காரணமாக மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது. ஆனால் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்ட் பண்ண காரணத்தினால தாக்கு பிடிச்சி நின்றுட்டுருக்குறோம். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனி அடுத்து வரும் காலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் ஓரளவு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆர்பிஐ கவர்னரும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அவருடைய போஸ்டிங் முடிஞ்சிருச்சுன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. புது ஆர்பிஐ கவர்னருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இனிமேல் தான் வர இருக்குது. அதே மாதிரி செபியோடைய சேர்மன் அவங்களும் மாறினது. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் செபி கொண்டு வந்த அதிரடியான 2-3 ரூல்ஸு, அவங்க மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும் அந்த டெஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த டெஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி எஃப்என்டோவில் அவங்க பண்ணக்கூடிய சீர்திருத்தங்கள், இந்த ரெண்டும் தான் மறுபடியும் வந்து கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுத்துச்சு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். ஸோ அதனால் போன வருஷம் நல்ல சில நிகழ்வுகளும் நடந்தன. ஆனால் அதே சமயம் வருடத்தோட இறுதியில் இந்த மாதிரி பல ரீசன்கள் போட்டு கொண்டு வந்த காரணத்தினால தான் மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷனுக்கு போயிடுச்சு. பட் கரெக்ஷன் அப்படிங்கிறது நல்லது. இந்த சமயத்தில் நீங்கள் ஷேர்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா அடுத்த 6 மாதம், எப்போதுமே வருடத்துடைய முதல் 6 மாதம் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் வச்சுருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஓரளவு லாபத்தை நம்ம வந்து புக் பண்ணலாம். ஸோ சென்ற வருடத்தை பொறுத்த மட்டும் ஒரு வரலாறு காணாத ஒரு உயர்வை விட்டு சென்றிருக்கிறது. வரும் வருடங்களில் அதே மாதிரி ஒரு உயர்வுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தது பார்க்கலாமா. 2024 டாப் செக்டார்ஸ் அப்படின்னா பெர்ஃபார்மிங் செக்டார்ஸ்னு எதை சொல்லுவீங்க? டாப் பர்ஃபார்மிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் செக்டராக இருந்தது முதல் 6 மாதத்தில் டிஃபென்ஸ் அண்டு ஷிப் பில்டிங் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்னு சில ஒரு செக்டர் இருக்குது. அது கடந்த 5 வருடங்களாகவே நல்ல டாப் பர்ஃபார்மிங் செக்டர் தான். ஸோ அதில் இருக்க சில கம்பெனிகள்லாம் நான் உங்களுக்கு சஜஷன் கொடுக்குறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான், நீங்கள் திறனாய்வு பாருங்கள். பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்த மட்டும் இந்த அளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்த போதும் கூட 112% வந்து லாபத்தை வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அடுத்தபடியாக ஷிப் பில்டிங்கில் வந்து 104% பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 77% பண்ணியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் 71% பதிவு பண்ணியிருக்கிறாங்க. கேபிட்டல் குட்ஸ் செக்டர் வந்து 64% பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கடந்த 5 வருடங்கள் முன்ன பின்ன இருந்தால் கூட இதில் இந்த வருடம் புது வரவாக வந்து இந்தளவு ரிட்டர்ன் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங். மற்றது எல்லாமே எப்போதும் போல் ஒரு 5 வருஷம் எடுத்து பார்த்தாலுமே இவங்க எல்லாருமே வந்து நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குறாங்க. இவங்க வந்து ஒரு டாப் பர்ஃபார்மிங் செக்டர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் நான் உங்களுக்கு கொடுக்குறேம்மா. டாப் பர்ஃபார்மிங் செக்டர் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை பொறுத்த மட்டும் ஏஸ்ட்ரால், டைம் டெக்னோபிளாஸ்ட், ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி கம்பெனிகளும் நல்ல லாபத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஷிப் பில்டிங் பொறுத்த மட்டும் உங்களுக்கு வைக்கிற நிறைய தடவை நம்ம பேசியிருக்கிறோம். மசகான் டக்கு, கொச்சின் ஷிப்யார்டு, ஜிஆர்எஸ்சி. மசகான் டக்கு ரீசெண்டாக ஸ்பிட் ஆகி கூட கிடைக்கிது, நல்ல ஒரு ரேட்டில் கிடச்சிட்டு இருக்காங்க. நேர்கள் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். கன்சூமர் டியூரபிள்ஸ் பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 83% மேலே பதிவு செஞ்சுருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய கம்பெனி பார்த்தீங்கன்னா டிக்சன் டெக்னாலஜி, ஹேவல்ஸ், வோல்டாஸ் இந்த கம்பெனிகள்லாம். கன்சூமர் டியூரபிள்ஸுக்கும் எப்போதுமே நல்ல வரவேற்பு உண்டு. நம்ம ரெகுலராக அதை பயன்படுத்திகிட்டே இருக்கோம். நம்ம முந்தைய 15 நிறைய கம்பெனிஸ்லாம் சஜஸ்ட் பண்ணோம். கேபிட்டல் குட்ஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்சது எல்என்டி, பிஹெச்இஎல், ஏபிபி இந்த கம்பெனிகள் எல்லாமே நல்ல லாபத்தை கொடுக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டி பொறுத்த மட்டும் இந்தியன் ஹோட்டல், லெமன் ட்ரீ, இஏஹெச் ஹோட்டல் இவங்க எல்லாம் ஒரு நல்ல லாபத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏவியேஷன் துறையும் ஓரளவு லாபத்தை கொடுத்துருக்குறாங்க. இண்டிகோ, ஜிஎம்ஆர் ஏர்போர்ட், ஸ்பைஸ் ஜெட் இந்த கம்பெனிகள்லாம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்குறாங்க. டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலையும் நல்ல லாபத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. 58% பதிவு செஞ்சுருக்கிறாங்க. பாரதி ஏர்டெல், ஹெக்ஸாகாம், டாடா கம்யூனிகேஷன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிஃப்டியை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஓரளவு நல்ல லாபத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது இந்த செக்டர்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுத்த செக்டர்களாக அமைஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் துறையும் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுத்துருக்குறாங்க. வரும் வருடத்திலும் நல்ல லாபத்தை பதிவு செய்ய போகிறதாக தகவல் வந்திருக்கு. டிஎல்எஃப், மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ், பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸ் இந்த கம்பெனிகள்லாம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்காங்க. ஹெல்த் கேரை பொறுத்த மட்டும் அப்போலோ ஹாஸ்பிட்டல், மேக்ஸ் ஹெல்த் கேர், சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் இந்த கம்பெனிகள் எல்லாம் 47% லாபத்தை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல்ஸ் துறையை இருக்கக்கூடிய சயான் டிஎல்எம், சிஜி பவர் இந்த கம்பெனிகளும் ஒரு 50% லாபத்தை புக் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த கம்பெனிகள் எல்லாமே
நிறைய செக்டர்ஸ் இருந்த போதிலும் இவங்க இந்த அளவு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்த போதிலும் ஒரு நல்ல லாபத்தை பதிவு செய்யக்கூடிய செக்டர்ஸ்களாகவும் கம்பெனிகளாகவும் இருந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனிகள் நீங்கள் நல்லா திறனாய்வு செய்து ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் இறக்கத்தில் இருந்தால் கூட பயப்படாதீங்க. அடுத்த ஒரு 6 மாதத்துல உங்களுக்கு ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதோடைய ஃபண்டமெண்டல்ஸ் டெக்னிக்கல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த கம்பெனிகள்லாம் வாங்கலாம். ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எந்த கம்பெனிகளுக்கெல்லாம் உங்களுக்கு நியூஸ் இருக்குதோ இல்லை எந்த செக்டர் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக எடுத்து பார்க்குறாங்களோ அதை வைத்து தான் வந்து அந்த செக்டர் அடுத்த வருஷமும் மூவ் ஆகும். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வைக்கும்போது எந்த கம்பெனிகளுக்கெல்லாம் தேவைகள் இருக்குது, எந்த கம்பெனிக்கெல்லாம் மக்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாங்குவாங்க, இல்லை எந்த பொருட்களை வாங்குறாங்க, அதே மாதிரி புதிதாக இன்னோவேட்டிவான சில திங்ஸ் இருந்தால் அதை பற்றியும் யோசிக்கலாம். ஏன்னா ட்ரம்ப்போடைய வரவு அப்படிங்கிறது அவர் கண்டிப்பாக அதிகமான அளவுக்கு டேக்ஸை வந்து சைனா மேலே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா போன முறை இப்படி தான் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த முறையும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் நம்ம இங்கே இந்தியாவிலேருந்து எந்த பொருட்கள்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி செய்கிறோமோ அந்த பொருட்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் என்னென்ன இருக்குது, ஃபார்மசி செக்டர், ஹெல்த் கேர் அப்படிங்கிறது முக்கியமான செக்டராக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன்னா ஜெனரிக் மெடிசன்ஸ் நம்ம இங்கே தான் அதிகமான அளவுக்கு தயாரிக்கிற காரணத்தினால ஹெல்த் கேரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி டெக்ஸ்டைல்ஸ் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா அதை பற்றி வாங்குறதுக்கு யோசிக்கலாம். ஏன்னா டெக்ஸ்டைல் செக்டர்லாம் மேஜராக பார்க்குறது இல்லை ஜென்ரலாக. ஆனால் இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளால் உங்களுக்கு வந்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடியது. ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் அதுவும் அதிகமான அளவுக்கு இந்தியாவிலேருந்து தான் ஏற்றுமதி பண்ணப்படுது அமெரிக்காவுக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஏற்றுமதி பொருட்கள் ஆப்வியஸ்லி ஐடி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கம்பெனியை நான் ஏன் வாங்கணும், இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது, சும்மா டிப்ஸ் பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு இல்லாமல் அந்த கம்பெனியுடைய ப்ரொஃபைல், அது சம்மந்தப்பட்ட நியூஸ், இதெல்லாம் இப்போலாம் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி அதை கொஞ்சம் உட்காந்து திறனாய்வு செஞ்சு அதற்கு பிற்பாடு நீங்கள் அந்த கம்பெனிகள்லாம் வாங்கினீங்க அப்படின்னா பெரும்பாலும் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய கம்பெனிகள் ஒரு சரிவை சந்திச்சா கூட பழையபடி ரீகெயின் ஆகிடும். ஏன்னா இப்போ எல்லா கம்பெனிகளுமே கிட்டத்தட்ட 200 days மூவிங் ஆவரேஜ் டச் ஆகி இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒன்று பவுன்ஸ் பேக் ஆகணும், இல்லை டீப்பாக கீழே இறங்கணும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ஒரு இடைக்கோட்டில் தான் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெரும்பாலும் நல்லதே நினைப்போம், யூ டர்ன் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த 6 மாதத்துக்கு உண்டு. அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனிஸ்கள் எல்லாமே நல்ல திறனாய்வு செய்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருஷத்தில் நீங்கள் நல்ல லாபத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸ் அப்படிங்கிறத தாண்டி ஐபிஓஸ் நிறைய வந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த ஐபிஓஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது இந்த வருஷம்? இந்த வருஷம் ஐபிஓ பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர அப் ட்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம்ப்பா. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது கூட இந்தியாவில் தான் அதிகமான அளவுக்கு ஐபிஓஸ் இந்த வருஷம் வந்திருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 75 மெயின் போர்டு ஐபிஓ வந்திருக்கிறாங்க. இந்த ஐபிஓ மூலமாக 1.5 lakh crores வந்து கலெக்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து செகண்டரி மார்க்கெட்டில் அதிகமான அளவுக்கு ஷேர்ஸை சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே அளவு ப்ரைமரி மார்க்கெட்டை பார்க்கும்போது 1.11 lakh crores-க்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த 2024 பொறுத்த மட்டும் ஒரு நல்ல சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய கம்பெனிகள் வந்து நல்ல லாபத்தையும் அப்ளை பண்ணி கிடைச்சவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுத்தாங்க. பெரிய பெரிய கம்பெனிகளும் வந்தாங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஓலா எலக்ட்ரிக், டாடா டெக்னாலஜி, இந்த மாதிரி நல்ல பெரிய கம்பெனிகளும் வந்தாங்க. சின்ன சின்ன புதுசாக இன்னோவேட்டிவாக இருக்கக்கூடிய கம்பெனிகளும் வந்தாங்க. லிஸ்டிங் போது வாங்கி இப்போ வரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளே கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 கம்பெனிகள் இருக்காங்க. ஈவன் தோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருந்தால் கூட நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய கம்பெனிகளாக இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த ஐபிஓஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 89 கம்பெனிகளுக்கு மேலே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்ரூவலுக்காக. அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் தெரிஞ்ச ஐபிஓஸ்ன்னு பார்த்திங்கன்னா அடுத்து எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஹெக்ஸாவேர் டெக்னாலஜி,
ஈத்தர் எனர்ஜி, JSW சிமெண்ட், NSDL, ஈவன் NSC கூட வருவதற்கான வாய்ப்புகள், ஏன்னா BSc MCX ஏற்கனவே வந்துட்டாங்க, NSC MCX வரதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. HDB ஃபினான்சியல் சர்வீஸ் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா 12,500 கோடி 15,000 கோடின்னு அந்த இஷ்யூ சைஸும் அதிகமாக தான் இருக்குது. இது மட்டும் அல்லாது குவிக் இ-காமர்ஸ் வந்தாங்க இல்லையா, உங்களுக்கு ஸ்விக்கி அண்டு ஜொமேட்டோவை தொடர்ந்து அதில் தான் நிறைய பேர் இருக்காங்களே இன்னும், ஜெப்டோ, ஃப்ளிப்கார்ட்டு, இந்தியா மார்ட், இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அடுத்து வரக்கூடிய ஒரு IPO செக்ஷனில் நிறைய புதுசான இன்னோவேட்டிவ் கம்பெனிகள், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் கம்பெனிங்க, அதே மாதிரி ரினியூவபிள் எனர்ஜி கம்பெனிங்க, செமிகண்டக்டர் துறையில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்கள் எல்லாமே நிறைய வருவதற்காக செபியிடம் விண்ணப்பித்து காத்துட்ருக்காங்க. 31 கம்பெனி சாங்ஷன் வாங்கிட்டாங்க 41,462 கோடிக்காக. 55 கம்பெனிகள் 98,672 கோடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2025 நல்ல புதிய புதிய பெரிய IPO கம்பெனிஸும் வர இருக்காங்க. ரிலையன்ஸோட IPO தான் வரதா தகவல், ஃபஸ்ட்டு ஜான்வரிலேயே ரிலையன்ஸ் ஜியோ வருவதாக தகவல். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்களும் வருவதற்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ IPO வரும்போது அடுத்த முறையும் பார்த்தீங்கன்னா நல்ல IPOஸ்லாம் நிறைய அப்ளை பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். அது மட்டும் அல்லாது கிடைக்காதவங்க, என்ன இப்போலாம் IPOஸ்க்கு பயங்கரமான அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. ஒரு சின்ன கம்பெனி கூட அவ்வளோ பேர் மோதுறாங்க. அப்படி இருக்கும்போது கிடைக்காதவங்க லிஸ்டிங் அன்னைக்கு வாங்கலாம், அல்லது அந்த ஒரு மாதத்துக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஏற்ற இறக்கங்களை பார்த்து கொண்டு நம்ம வாங்கலாம். ஸோ IPO பொறுத்த மட்டும் 2024 மற்ற எந்த வருஷத்துலையும் இல்லாத அளவுக்கு அதிகமான அளவுக்கு புது வரவுகளை கொண்டிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி புது புது கம்பெனிகள் வர்றது எப்போதுமே மார்க்கெட்டுக்கு நல்லது. அடுத்த வருடமும் நம்ம நிறைய புது கம்பெனிகளை எதிர்பார்க்கலாமா. 2024 ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்தது, அதனோட ட்ரெண்ட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, அண்ட் டாப் கம்பெனிஸ், பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ்லாம் சொன்னீங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது மேம்? மியூச்சுவல் ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ சிப் மூலமாக ஒவ்வொரு மாதமுமே பார்த்தீங்கன்னா அந்த சிப்போட தொகை வந்து அதிகரித்து கொண்டே தான் இருந்தது. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த மட்டும் லார்ஜ் கேப் ஃபண்டுகள், இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து 30% மேலே ரிட்டர்ன் கொடுத்ததாக தகவல் பதிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி லார்ஜ் கேப் 25% கொடுத்துருக்காங்க. ஸ்மால் கேப் எப்போதும் போல் வழக்கம் போல் அதிகபட்சமாக 42% வரைக்கும் லாபத்தை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. செக்டோரல் வைஸும் அதில் ஃபண்டெல்லாம் உண்டு. அதுபடி பார்க்கும்போது ஹெல்த் கேர் 37% பதிவு பண்ணியிருக்கிறாங்க. FMCG 24, டெக்னாலஜிக்கல் ஃபண்டு வந்து 35% பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மல்டி கேப் ஃபண்டுன்னு சொல்லுவோம், அது 34% வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளெக்ஸி கேப்னு ஒன்று இருக்குது, அது வந்து 29% பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ஒரு ஆவரேஜ் பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு 30க்கு மேலே தான், 30%க்கு மேலே தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நேர்கள் மியூச்சுவல் ஃபண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருக்கும்போதே உங்களுக்கு இந்த அளவு ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ செக்டோரல் வைஸும் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க செக்டோரல் வைஸ் போங்க. அதுலேயும் கூட நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய செக்டர்ஸாக வந்து பார்த்து பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப்பு, ஸ்மால் கேப், இப்படி காம்பினேஷன் இருக்குது. அதுவும் முடியாதவங்க ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப், இந்த மாதிரி ஃபண்ட்லாம் இருக்குது. ஸோ உங்கள் சிப்பை மட்டும் இந்த மாதிரி சமயத்தில் இறங்கியிருக்குன்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணிடாமல் எப்போதும் போல் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னாலே அது லாங் டேர்ம் தான். ஸோ இந்த வருஷம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அருமையான ரிட்டர்ன்ஸை தான் வந்து கொடுத்துருக்கு. ஆரம்பத்துலேயும் சரி, ஒரு செப்டம்பர் மாதத்தில் எடுத்திருந்தாங்கன்னா ஃபண்ட் வேல்யூ இன்னும் அதிகமாக காமிச்சிருக்கும், சின்ன கரெக்ஷன் இருக்கும். அதனால் இந்த முறையும் கண்டினியூ பண்ணுங்கள். நிச்சயமாக ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய அங்கேயும் நியூ ஃபண்ட் ஆஃபர்ஸ்லாம் நிறைய வந்திருந்தாங்க. இங்கே எப்படி IPO வந்தாங்களோ அதே மாதிரி அங்கே NFOவும் நிறைய வந்திருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கோல்டு மறந்துட்டோமா, கோல்டும் பார்த்தீங்கன்னா சென்ற வருஷம் வந்து எவர் டைம் ஹை அதை தான் கொடுத்துருந்தது. ஸோ போன 2024 அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இருந்தது. அதற்கு பிற்பாடு ஓவர் வேல்யூஷன், எப்போதுமே இந்த மாதிரி ஆல் டைம் பீக் வந்துருச்சு அப்படின்னாலே சம் கரெக்ஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து அது லாபமாக மாறும். அந்த இடத்துலேருந்தே அப்டர்ன்லேயே வச்சுருந்தா கூட நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெரிய லெவல் ரிட்டர்ன் கொடுக்காது. ஒரு இறக்கத்தை கொடுத்து ஏறும்போது தான் இன்னும் வேகமாக உங்களுக்கு ஏறும். அதனால் கடந்த ஒரு 4-5 மாதமாக இறங்கி கொண்டே இருக்கிறதே அப்படின்னு கவலைப்படாமல் இனி அடுத்த 6 மாதத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டை நல்ல அப்டர்னில் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் நம்ம நேயர்கள் பயப்படாதீங்க. நல்ல கம்பெனி ஷேர்ஸை எப்போதும் போல திறனாய்வு பயிர் வாங்குங்க. நிச்சயமாக போன வருடத்தை போலவே இந்த வருடமும் உங்களுக்கு ஒரு சிறப்பானது ஒரு வருடமாகவே கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக.